ஹலோ. வாக்கொண்டான் நல்ல மனமொண்டான் வால்மலராய் நோக்கொண்டான் ஆமா மேனி நடுங்காத பூக்கொண்டு துப்பாது மேனி தும்பிக்கையான் உன்பாதம் போற்றி சரி தப்பாமல் என்னாவில் வந்து சார்வார் கணபதியே மனமிருக்கும் கணபதியே அப்பா நீ எனக்கு வந்தருள் புரிய வேணும் இடமிருக்கும் எந்த திருச்செந்தூர் வேல்முருகா எனக்கல் புரிய வேணும் அப்பா சரி என் தாயாகப்பட்ட முப்படாதி காளி மாறி முத்தார் வாசலிலே ஆமையா எம்பெருமானுடைய திருக்கதை பாடும்போது எனக்கல் புரிய வேணும் மகமாய் துயரந்தீர அயோத்தி மாநகரில் பிறந்து தண்டகாருண்ய சமுத்திரமடைக்கு ஓரணையாய் கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் திருக்கரத்திலேந்தோம் என் பொன்னரி ராமா உன் புஷ்பரி கடாட்சம் பாதம் போற்றி புகழேன் ஆனை மமுகத்தோனே அரணாருட புத்தீரனே
Maria,
புரிய வேணும் அம்மா காரியம்மா முத்தாரம்மா தாரம்மா தாயான பேச்சியம்மா பேச்சியம்மா ரமணோட ஆலயத்தில் தாய்மார்களே அதிற்குரிய பெரியவர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாட்டாமை ஐயா சரி அம்பலத்தார் மாசமுள்ள மலரெடுத்து பூசை செய்யக்கூடிய பூசாரி ஐயா அவர்களுக்கும் ஒலி ஒலி அமைப்பாளர் அருமையான ஆடியோஸ் சரி ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் முருகன் தான் கண்டிப்பானே அதாவதுமா சொல்லுறது தப்பா நினைச்சுடாதீங்க என்ன இன்னைக்கு நானும் செட்டுக்காரனும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி அதாவது நான் பொண்டாட்டி அவரு எனக்கு புருஷன் இன்னைக்கு மட்டும் இல்ல 3 நாளைக்கு என் புருஷன் அவர்தான் ஒரு ஊருக்கு ஒரு புருஷன் தம்பி என்ன தப்பா நினைக்க கூடாது அதாவது புருஷன் பொண்டாட்டினா என்னன்னா புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்பாங்க பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்பாரு அப்படியா அப்படியாங்க இருக்கலாம் தம்பி சரி அதாவது தம்பி என்ன இன்னைக்கு ஏஞ்சல செட்டுக்காரரு கேட்க போய் எனக்காக போய் ஓடி போய் மிக்சர் எடுத்து வந்தாரு பாத்தியா ஆமா அந்த பொண்டாட்டி மேல அவருக்கு எவ்வளவு பாசம் இருக்கு கண்டிப்பா ஏ தம்பி என்ன அருமையான ஒலி ஒலி அமைப்பாளர் சரிதான் முருகன் ஆடியோஸ் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நாட்டாமைய தலைவர்களுக்கும் எங்கள் வில்லுப்பாட்டை இந்த ஊருக்கு கொண்டு வரணும் என்ற முயற்சி செய்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் இந்த சபை நிறைந்த மேடையில எத்தனையோ பெரிய பெரிய கலைமாமணி விருது பெற்ற வில்லுப்பாட்டுக்காரங்க படிச்ச மேடையா நாங்களோ சிறு பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க என்னுடைய வரலாறு 4 வருடம் தான் வில்லுப்பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் 4வது வருஷம் பரம்பரை குடும்பம் வில்லுப்பாட்டு குடும்பம் கிடையாது நான் ஒரு பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி முடியாதுன்னு சொன்னேன் ஆமா முப்படாது நீதான் வரணும்னு எழுதி வச்சிருக்கா முடிய முடிச்சுட்டான் ஏ தம்பி என்ன அவன் முப்படாது அனுக்கிறங்க இருக்க போய் தான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம் அவன் அருள் இல்லாம அந்த முன்னாடி உட்கார்ந்து பாட முடியுமா வர முடியுமா தாயான முப்படாதி அம்மனுடைய அருளாலயம் வந்திருக்கக்கூடிய வில்லுப்பாட்டு குழு நெல்லை முத்துமாரி வில்லிசைக்குழு சொல்குற்றம் இருக்கலாம் தாளக்குற்றம் இருக்கலாம் தாளக்குற்றம் இருக்கலாம் எங்க ஆட்கள்ல கூட கொஞ்சம் கருப்பா இருக்கலாம் கொஞ்சம் நினைச்ச போல தூள் மாதிரி இருக்காங்க அதாவது என்ன எங்க நீங்க பாக்குறதுக்காக தான் இத்தனை லைட் வெளிச்சத்தை கட்டி வச்சிருக்காங்க அப்படியே எந்த ஒரு தாளாகை ஆட்கள்ல குற்றக்குறை இருந்துட்டாலும் நாங்கள் பெற்ற பிள்ளைகள் ஒரு தவறு செஞ்சா எப்படி மன்னிப்பீரோ எப்படி அடிப்பீரோ அதே போல எங்களை ஐவரையும் உங்கள் பிள்ளைகளாக 3 நாளைக்கு நினைச்சிட்டாங்க சரி நாளைக்கு என் தம்பியும் வந்து படிப்பாப்புல ஆமா நாளைக்கு நைட்டு நான் தான் வந்து படிப்பேன் ஆகையினாலே சரி 5 விரலும் ஒண்ணு போல இல்லலானே கிடையாது ஒவ்வொரு விரலும் கட்டை நெட்டையமா தான் இருக்கு கட்டை குட்டையமா தான் இருக்கும் முன் சொல் பாடுவதை பின் சொல் பாடி இருக்கலாம் சொல்லுங்களா பின் சொல் பாடுவதை முன் சொல் பாடி இருந்தாலும் எவ்வகை குற்றக்குறைகளாக இருந்தாலும் என் ஆயிரங்கனுடைய முப்பரத்தாண்ட முப்படாதி அம்மை மாரிகாளி முத்தார் வேச்சி ராமருடைய திருப்பாத்தை தொட்டு பணிந்து எங்கள் திருக்கதைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் எங்கள் ஹரிராமன் சிவராமன் கோதண்டர் ராமருடைய அருளாலயம் லட்சணத்தை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய அருளாலயம் முப்புறத்து ஆண்ட முப்புறத்து முக்கணி முப்படாதி அவருடைய அருளாலயம் கல்யாண வாசலிலே Bhagavan
கதைக்குள்ள போகணும். ஆமண்ணே, இதுவரைக்கும் நான் பாடினது இந்த தெய்வங்கள்லாம் எங்க வில்லுக்கு துணைக்கு வாங்க படிச்சேன். சரி, இந்த நாடான நாடு எப்பேற்பட்ட நாடு பாருங்க. நாடு நல்ல நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் போலும் நாடு, ஓரமால ஒளியும் நாடு, ஒளியும் நாடு, புறம் பெற்று வீசும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, விளையும் நாடு, திருவாச்சி மலரும் நாடு, மலரும் நாடு, மாதமோன்று மலை ஒளியும், மாதமோன்று மலை ஒளியும், ஒன்று புவிலையும், மாதமோன்று மன ஒளியும், மாதமோன்று மன ஒளியும், மாதமோன்று புவிலையும், நல்ல கலங்கானும் மதுர் உனக்கு வெள்ளையும் வெள்ளையும் அருதால வர ஐந்தலத்தின் கொடு கட்டும் மருதால் மயிராகும் ஐந்தலத்தில் கீழாக அருதாலை எடுத்து வர மாடு கட்டி பொறடித்தார் மாலாவை சென்ன ஆனை கட்டி பொறடிக்கும் ஆனை கட்டி பொறடிக்கும் ஐந்தான் கட்டளையா ஆனை கட்டி பொறடிக்கும் ஆனை கட்டி பொறடிக்கும் ஐயவான் கட்டளையா ஐந்தான் கட்டளையில் முத்தாரம்மை நாமம் கொண்ட முத்துமாலை புறமதியிலே முக்கோடாரி வாசலிலே முத்துமாரி பாட போறேன் பாடலையும் மறிப்பறையே மறிப்பறையே அறியும் போது படிக்க வைத்தால் மாறி தாயே கட்டி கொள்ள மகையறியே சொல்லி தந்த யாரை யாரு அவன் சாத்தூர் பக்கத்திலே இரண்டாம் சந்திக்குமா இருக்கத்தோடி ஊராதிலே அவன் எனக்கு மோகம் பார்த்தவள்தான் ஈராட்டு மாரியம்மா இருக்கத்தோடி மாரியம்மா வாய் பேசா இருக்கும் போதே என்ன தீர் வயதிலே பேசவில்லை பாடவில்லை 5 வயசு வரைக்கல்லவோ வாய் பேசா உமையாக இருந்து வரும் நாளையிலே இருக்கத்தோடி மாறியல்லா மாவிளக்கை எடுத்து வைத்து வா பேச வைத்தவள் மஞ்சள் சேர மாரியம்மா ஒரு குறவ மாறிக்குத்தான் ஒரு குறவ மாற வைத்தான் படிக்க வைத்தான் மாற வைத்தான் படிக்க வைத்தான் ஆயிரம் கண்ணுடையா படிக்க வைத்தான் ஆயிரம் கண்ணுடையா
அகிலமெல்லாம் வேறு பெற்ற 5ஆம் கட்டளை மாநகரத்திலே என்கிறாளே முத்தாரம்மை. முத்தாரம்மைனாலும் முத்து மாலை அம்மைனாலும் ஒண்ணுதான். ஏன்னா ஆரம் என்றால் மாலை தானே. கண்டிப்பா அப்பேர் பெற்ற முத்தாரம்மை பேர் கொண்ட முத்துமாலை புறத்திலே கொழுவிருக்கிறாளே. அப்பாதங்கை 8 பேரு கரிகாரி முத்தாறு காளி முப்படாரி மாறி வாசலிலே இந்த நெல்லை முத்துமாரி வெள்ளி சிற்குழு பாடக்கூடிய கதையானது நம்ம நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு அம்மன் கோயிலா இருந்தா அம்மாளுக்கு காட்சி வந்து செவ்வாய்க்கிழமை தான். அதாவது ஒரு சுடல கோயிலா இருக்கட்டும் என்ன அந்த தெய்வத்துக்கு வெள்ளிக்கிழமை தான். சரி ஆனா செவ்வாய்க்கிழமை அம்மைக்கு கொடனா என்ன அம்மா நினைப்பாலாம் எப்படி எனக்கு செவ்வாய்க்கிழமை கொடை இருக்கட்டும் எங்க அண்ணனுக்கு முதல்ல கல்யாண காட்சியை பார்த்தா நான் கொடையப்பேன்னு நான் நினைப்பாலாம். சரி அது எந்த கோயிலா இருந்தாலும் அப்படிதானே. கண்டிப்பா அதாவது அம்மன் கோயில்னா அம்மா சொல்லுவாலாம் என் அண்ணன் பெருமாள் நம்மள கல்யாண வாசல உட்கார வச்சுட்டு நான் சந்தோஷமா காட்சியை பார்க்கலாம். சரி இதே ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்குன்னா பெருமாள் கோயில்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கொடை கொடுப்பாங்க. கண்டிப்பா பெருமாள் நினைப்பாரா எப்படி எனக்கு மக்கள் வரி போட்டு கொடை கொடுக்காங்க. சரி ஏன் காட்சி பாக்குறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி பாரதி அம்மன் கல்யாணத்தை படிக்க சொல்லுவாங்க. இது பெருமாள் கோயிலுடைய வழக்கம். சரிதான் எந்த தெய்வமா இருக்கட்டும் எந்த கோயிலா இருக்கட்டும் முதல்ல யார படிக்கணும் தெரியுமா? யார ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த அரிக்கும் அரணுக்கும் பிறந்த அறிகிற புத்திர சாஸ்தா நம்ம திருக்காவுடையினார் சாஸ்தா பிறக்கணும். சரி சாஸ்தாவை நாங்க சுருக்கமா பாடிட்டு ராமர் சீதை அவர் அண்ணனுக்கு கல்யாண காட்சியை பாட இருக்கிறோம். சரி அதனாலே இல்லையா எங்களை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் கல்யாண கதையை கேட்டு போங்க. ராமர் சீதை கல்யாணத்தை கேட்ட மக்களுக்கு மனங்கவனம் இல்லாமல் என்னைக்கு சந்தோஷமா கல்யாண வாசலா இருப்பீங்க. சரிதான் இருந்தாலும் நாங்க முதல் சாஸ்தா பிறகு திருக்காவுடைய சாஸ்தாவை படிச்சுட்டு அடுத்தது நாங்க ராமர் சீதை கல்யாணத்தை படிப்போம். நாளைக்கு அம்மனுக்கு கூட கண்டிப்பா நாளைக்கு ராத்திரி முப்படாரி முப்பரை கோட்டை எரிக்காம இந்த முத்துமாரி வில்லுமணி இறங்க மாட்டோம். ஏ தம்பி சரி நாங்க இந்த அளவுடைய 5ஆம் கட்டளை முத்துமாலைபுரத்துல நான் யாருடைய கதையை பாட போறேன் பாருங்க. என்னோட கதைகள் பாட கதைகள் எந்த ஐயனார் கதையை பாட போறோம்? திருக்காவுடையார் கதைகள் பாட கதைகள் பாடி கதைகள் பாடி கதை பாடி கதைகள் பாடி துணை புரிவாய் துணை புரிவாய் கதைகள் பாட கதைகள் பாடி கதை பாடி கதையை சுருக்கமா பாடி பெருமாள் ராமர் கதையை பாடுவோம். ஹரிகரன் புதல்வனான ஆதிகொண்டையன் பேரில் உரியதோர் தமிழினாலே உகந்து நான் கதையாய் பாட சரி கயகரி மூத்த வேலன் காப்புத்தாமே என்றால் பெருமாள் அரண் என்றால் சிவன். அரிக்கும் அரணுக்கும் புத்திரர் பாலனாக பிறந்தவர் தான் அரிகரபுத்திர சாஸ்தா ஐயனார். ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் முதல்ல பிறந்தாத்தான் சகல தெய்வமும் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஆகையினாலே இல்லையா திங்கட்கிழமை முதப்படி என்ன பண்ணா சாஸ்தாவை பெருமை செய்வோம். ஐயனார் எங்க பிறந்தார் பாருங்க. எங்கய்யா என்ன பொண்ணு வெள்ளை கைலாசத்தில் 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 யாரெல்லாம் கொள்ளுவீரந்தார் வள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொள்ளுவீரந்தார் ஆதிவள்ளி அரனோடு பார்வதியும் தேவாதி தேவர்களும் ஆதி கைலாச மலையில தேவாதி தேவர்களோடு சரி அம்மை
தாய் உமையவள் பார்வதியும் சிவனும் கொலுவிருந்தாங்களா நல்லா கேளுங்க. கைலாசமல பிறக்கும் போதே பூமி பிறக்கும் பெண்மங்க பார்வதி பிறந்தாலாம். அந்த பிள்ளை எப்படிங்க கேமரா தட்டி போட்டுறாங்க. அப்பதான் சிவபெருமான் பார்த்தாரா, சக்தியும் சிவனும் கைலாசத்தை உண்டு பண்ணி சரி நம்மளமாயும் மனுஷங்க வாழக்கூடிய உலகம் தான் பூமின்னு சொல்லக்கூடிய பூலோகம் ஆச்சா. பூலோகம் அரக்கர்கள் வாழ்ந்து வரக்கூடிய உலகம் பாதாள உலகம். சரி தேவாதி தேவர்கள் குலவிருப்பது தேவலோகம். ஆமா அந்த அசுர படைகளே வந்தாங்கன்னா தேவர் படைகளும் உண்டுதானே. ஒரு நாள் இந்த தேவர்களுக்கு என்ன சாட்சி சொன்னாங்களா சிவபெருமானே, தேவாதி தேவர்கள் பிறந்தது சிவனுக்கும் பார்வதிக்கும் 6 காலம் பூஜை செய்து அடிமை வேலை பார்ப்பது. சரி என்னென்ன கைலாச வேலைகள் தேவர்கள் தான் பார்க்கணும். அப்பதான் இந்த சிவபெருமானை பார்த்து தேவர்கள் கேட்டார்களாம், பகவானே உனக்காக நாங்க 6 கால பூஜை செய்வதற்கு பிறந்திருக்கோங்களா? எங்களுக்கு வயசாக கூடாது, சரி எனக்கு நோய் வரக்கூடாது, நர தெர மூப்பு சாக்காலம் பிணி நோய் எதுவுமே எங்களுக்கு வரக்கூடாது. வந்துச்சு நாங்க உங்களை பூஜை செய்ய முடியாதுல பகவானே. அப்ப எங்களுக்கு அறியாமல் இருக்கு சாகாமல் என்னைக்கும் இளமையா இருக்கிறதுக்கு எங்களுக்கு வரம் கொடுங்க. தேவாதி தேவர்களே என்ன இளமையாக இருக்க வேணுமையானா திருப்பானல்ல கடலாதிலே திருப்பானல்ல கடலாதிலே திருப்பானல்ல கடலாதிலே கடலாதிலே ராமராமனை கடைய வேணும் கடைய வேணும். அமிர்தமதை கரைந்து விட்டால் அமிர்தமதை கரைந்து விட்டால் அறியாமல் வாழலாமே 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 ஐயா வாழலாமே வாழலாமே யாரும் பிள்ளாய் தேவர்களே தேவர்களே கடைந்து விட்டால் அவர்களை நல்ல கடைந்து விட்டால் கடலை நல்ல கடைந்து விட்டால் கடைந்து விட்டால் கடைந்து விட்டால் அறிவில்லாமல் வாழலாமே வாழலாமே. படிக்க படிக்கல தேனா இருக்கு பாத்தியா, இருக்குது எல்லாம் செட்டுக்காரத மைக்கு தான். கண்டிப்பா அவர் மைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வீட்டுக்காரர் தானே. ஏ தம்பி என்ன அவர் பொண்டாட்டி பெரிய மேல கோவப்பட்டு போறாரு. அப்படியா? என் தாயான மாருடைய அருளாலயம் தேவாதி தேவர்களை அழைத்தார் சிவபெருமான். சரிதான் தேவர்களே, என்னைக்கு சாகாமல் அழிவில்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னா ஆனால் என் மைத்துனர் பெருமாள் பள்ளி கொண்ட திருப்பார் கடலுக்கு போங்க. சரி அந்த திருப்பார் கடல்ல அமுதத்தை கடைந்து சாப்பிட்டீங்கன்னா சரிதான் தெய்வாமிர்தம் சாப்பிட்டா உங்களுக்கு என்னைக்குமே சாக்காலம் கிடையாது. ஆனா ஒரு நிபந்தனை என்ன, அந்த அமிர்தம் கிடைக்கும் போது உனக்கு கிடைச்சுன்னா உனக்கு வச்சுக்க, எனக்கு அமுதம் தவிர எந்த பொருள் பிறந்தாலும் இந்த சிவனுக்கு தான் கொடுக்க வேண்டும். சரிதான் ஆண்டவா, என்ன நாங்க அமுதம் சாப்பிட்டோமா என்னைக்கு சாக மாட்டோமா? சாவு வராது நோய் வராது. அந்த பெரிய மாதிரி எங்களுக்கு நரமுடியெல்லாம் முளைக்காதா? ஒண்ணுமே வராது. அவர் மீசைய பாத்தியா எப்படி இருக்கு? ஜாமன் இருக்காரு பாரு. அவர் தோரண வெள்ள வேட்டி என்ன ஐயா மீச முறுக்கு மீச என்ன. அவரால ஒரு நாளும் பார்க்கணுமே அவராக ஒரு நாளும் பார்க்கணுமே ஒரு நாளும் பார்க்கணுமே அவராக ஒரு நாளும் பார்க்கணுமே. கூட 2 வழிபடிச்சா மீச ரொம்ப இழுத்து விட்டுருவேன். ஆமா அவ்வளவு அழகுல மீசைங்க ஐயா. சரி அதே மாதிரி நரமுடியெல்லாம் உங்களுக்கு முளைக்காத தேவர்களே. நம்ம மனுஷனா பிறந்தா என்னைக்கு நமக்கு வயசாக தானே செய்யும். சிவனுக்கு அடிமை வேலை செய்வதற்கு தேவர்களுக்கு வயசாக கூடாது என்று அந்த மாயவன் பள்ளி கொண்ட திருப்பார்கடல் அமுதத்தை கடைந்து சாப்பிடுங்க சரி என்று வாக்கு கொடுத்தாரு சிவபெருமான். ஆமா அப்போதான் தேவர்கள் பார்த்தாங்க எங்களுக்கு அமுதம் கடையும் போது எங்களுக்கு எதிர்த்தாப்புல சேர்ந்து சக்தியோடு கடைவதற்கு அரக்கர்களும் வேணும், அசுரர்கள் வேணும். அசுரம் ஒரு பக்கம் அமுதம் கடையணும் கடையணும், தேவர்கள் ஒரு பக்கம் அமுதம் கடையணும் கடையணும். அது மட்டும் கிடையாது, என்ன மந்திரகிரி மலைய மத்தா மாத்துனாங்க. வீட்டுல எப்படி தயிர் மோர் கடையில மத்த வச்சு கடைவோம், அந்த பார்க்கடலை கடையணும்னா மகேந்திரகிரி மலையத்தான் மத்தா மாத்திருக்காங்க. சரி வாசுகி பாம்ப கயிறா மாத்திருக்காங்க. மத்தல கயிற திருச்சி அமுதம் கடையிறாங்க பாரு. அசுரம் ஒரு பக்கம், அங்க தேவர்கள் ஒரு பக்கம். இருவருமாக அமுதம் கிடைக்கும் போது அமுதம் வந்து பிறந்துச்சா முதலாம்
அந்த கடல்ல இருந்து ஒரு பெண்ணு வந்து பிறந்திருக்கா. சிவன் என்ன சொன்னாரு? அமிர்தம் பிறந்தா உங்களுக்கு அமிர்தம் தவிர எந்த பொருள் பிறந்தாலும் சிவனுக்கு தான். அதை சிவன் கொண்டு அந்த பெண்ணை கொண்டு நுப்பாட்டுதாங்க. சரி, சிவனுக்கு வந்து இந்த பெண்ணை கொண்டு நுப்பாட்டுதாங்கல்ல. சரி, அந்த பெண்ணுக்கு பேர் கொடுத்தார் சிவபெருமான். எப்படி ஐயா? ஏ பெண்ணே, நீ மூத்தவளாக முதல் நாள் பிறந்ததனாலே உனக்கு மூதேவின்னு பேர் வச்சாராம். மூதேவினா தப்பா நினைக்கப்படாது. தேவின்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஆமா, எல்லாத்துக்கும் மூத்தவளா பிறந்த முதல் நாள் பிறந்த உனக்கு மூதேவின்னு பேர் வச்சிருக்காரு. அதாவது என்ன மூஞ்ச பாரு மூதேவிமா இருக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது மூதேவி இல்லாம மனுஷனா பிறந்த நம்ம யாருமே எந்த உயிருமே வாழ முடியாது. சரி, நான் தான் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வில்லு படிக்க வந்திருக்கேன். நாளை காலையில காலேஜ்ல போய் பாடம் எடுக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா 2 மணி நேரமாவது தூங்குனாதான் நம்ம எந்திரிச்சு அடுத்த வேலையை செய்ய முடியும். என்ன நல்லா நீங்க தூங்கினாலும் சம்பளம் கிடைச்சிடும். எங்களுக்கு அப்படியா? ஒரு 5ஆம் கட்டல ஊருக்கு வந்துட்டு சும்மா வெறுங்கையுமா போறீங்க. நீங்க 2 சம்பளம் வச்சிருக்கீங்க. ஐயா என்ன நான் காலேஜ் சம்பளம் வாங்கினா என்ன, வில்லுப்பாட்டு சம்பளம் வாங்கினா என்ன, உங்க 4 பேருக்கு கொடுத்து போயதான் எனக்கு மிச்சம். அப்படியா? ஏன் தம்பி? சரி, தேவாதி தேவர்கள் அபத்தை கடையும் போது மூத்த பெண்ணுக்கு மூதேவின்னு பேர் கொடுத்தார். ஏமா மூதேவி, என்ன பகவானே, எல்லாருக்கும் போய் இருக்கணும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பாரபட்சம் பார்க்க கூடாது. நித்திரா தேவி தூக்கமா போய் எல்லாத்துக்குமே இருந்துக்க. நல்லவனா இருந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கினா தான் அடுத்த வேலை செய்ய முடியும். எவ்வளவுதான் தப்பு அவனு தூக்கம் வேணும்ல. கண்டிப்பா மூதேவி இல்லாம யாருக்கும் போக முடியாது. என்ற மூதேவிக்கு வர கொடுத்த சிவபெருமான் தேவர்களை நீங்க முதல் கிடையாது 2வது நாள் போய் கிடைக்கின்ற நப்புக்குடிய போதே 2வது நாளையிலே முதமலை கிடையும் போதே நல்ல முகத்தோடு ஒரு பெண்ண கையும் தான் இருந்தார். 2வது நாளையிலே ஸ்ரீதேவி தான் பிறந்தார். ஒரு பெண்ணு சிரிச்ச முகத்தோடு பிறந்திருக்கா. முதல்ல பிறந்தவா உம்முன்னு பிறந்தா மூதேவினி சிவபெருமான் தெரிஞ்சிருக்காரு. நம்ம அமுதம் கிடைக்கமே, அமுதம் கிடைக்கலையே. அப்ப சிரிச்ச முகத்தோட ஒரு பெண்ணு பிறந்திருக்கா. அந்த பெண்ணுக்கு சிவபெருமான் பேர் கொடுத்திருக்காரு. நீதாமா சிரிச்ச முகத்தோடு பிறந்த பெண்ணு ஸ்ரீதேவின்னு. சரி, ஸ்ரீதேவினா சிரிச்ச முகத்தா இருக்கா. அதான் ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டானா என்ன சிரிச்ச முகமா ஸ்ரீதேவியா இருக்காம்பாங்க. சிரிச்ச முகமா என்னைக்குமே பெண்ணா பிறந்தாங்க என்று ஸ்ரீதேவி என்று பெயர் கொடுத்தார். நீ ஸ்ரீதேவி நல்லவங்க மட்டுமே இருந்துக்க. அதாவது யாரு நன்மை செய்யறாங்களோ அவங்ககிட்ட மட்டும் தான் செல்வம் கொளிக்கும். அவதான் ஸ்ரீதேவி லட்சுமி வந்து குடியிருப்பா. அவ இஷ்டப்பட்டு வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது இஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்து இருக்கா. 2வது நாள் ஸ்ரீதேவி பிறந்திருக்காளே. அங்கே 3வது நாளாவிலே அமுதமலை கடையும் போதே 3வது நாள் அமுதம் கிடையாதாங்க. அமுதம் தெய்வ அமிர்தம் பிறந்துருச்சு. அசுரன் எனக்கு அமுதம் வேணும்டா. 2 பேரும் சேர்ந்து வேலைச்சிருக்காங்க. தப்ப யாரு கொடுக்க? சண்டை வருது. சண்டை தீக்கன்னா யார் வந்தாலும் தீர்க்க முடியும். இருக்கிறாரே என் பெருமாள் கோபாலக்கண்ணன். அவர் வந்தா தான் இந்த மாயவன் தான் தீர்க்க முடியும் என்று பெருமாள் என்ன வேஷம் போட்டு வராரு பாருங்க. என்ன வேஷம்? நம்ம பெருமாளா போனா அந்த தேவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அசுரனும் கண்டுபிடிச்சிருவான். அப்போ நம்ம ஒரு மாயை கண்ணன் ஒரு மாய சொரூபத்தை மாத்த வேண்டும். எப்படி? பெண் சொரூபம் எடுத்து போவோம். அரங்களுக்கு தான் பெண்ணை கண்ட புத்தி மாறி வருமே. அப்ப நம்ம பெண் வேஷம் போட்டு போனாதான் அரக்கர்களை ஏமாற்ற முடிய வேண்டும் என்று பெருமாள் எப்படி பெண் வேஷம் போட்டு வராரு பாருங்க. என்று
வீட்டுக்காரில சொன்னாலே 4 மணிக்கு சொன்னாதான் 8 மணிக்கு சேலை கட்டி போட்டு வச்சு பூஜை வருவாங்க. ஒரு ஆம்பளை பெருமாள் பெண் வேஷம் போடனா அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. பார்க்க மோகம் பண்ணா அழகுன்னு அர்த்தம். சரி, இந்த பெருமாள் மோகம்னா அழகு தரக்கூடிய பெண்ணாக பிறந்த அமதம் வந்ததுனாலே அவளுக்கு மோகினின்னு சொல்லுவாங்களாம். சரி, மோகினா பியாய் பிசாசு கிடையாது. அழகு கொடுக்கக்கூடிய பெண்ணாக சித்தரிக்கப்பட்டவர் தான் மாயக்கண்ணன் மாய மோகினியா வந்திருக்காரு. சரி, அப்பதான் பார்த்தா அசுர கூட்டம் இது பெண்களா வந்திருக்கா, எவ்வளவு அழகா இருக்கா. அரக்கன் பெண்ணை பார்த்து மயங்கிட்டான். அமதம் கிடைக்கலங்கிற சண்டைக்கு அவங்க மறந்தாச்சு. பார்த்தாரு பெருமாள், அசுரர்கள்லாம் ஒரு பக்கம் உட்காருங்க, தேவர்கள்லாம் ஒரு பக்கம் உட்காருங்க. நான் மாய மோகினி அமிர்த பங்கு வச்சு தாரேன், எல்லாருக்கும் பங்கு உண்டு. அரக்கன் பொம்பளை வந்துட்டா அழகுள்ள பெண்ணு நமக்கு தான் தருவான்னு கையை ஏந்தி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கான். சரி, இவன் எங்க தருவா பெருமாள்? அமிர்தத்தை வாங்கி தேவர் கையில கொடுக்க அரக்கனுக்கும் அசுரன் தேவர்களுக்கும் சண்டை வருது. அசுரன் தலையெல்லாம் சக்கரத்தை ஆயத்தால் அறுத்தார் பெருமாள். அந்த சக்கராயத்தை கொண்டு அறுக்கக்கூடிய போது பாதாள உலகத்திலே அரக்கன் கொண்டல யாருமே இல்லையே, யாருமே இல்லையே. எல்லா அரக்கன் தலையும் அறுத்துட்டார பெருமாளே. அதுல ஒரு அரக்கனுடைய மனைவிதான் ரத்த கண்ணி பவள கண்ணி என்று சொல்வார்கள். சரி, அவ கையெடுத்து கும்பிட்டா பெருமாள் சக்கராயுதத்தை, பெருமாளுடைய சக்கர ஆயத்தை கையெடுத்து எப்படி கும்பிட்டு இருக்கா? பாதாள உலகத்தை அசுர கூட்டத்தை அறுத்த எம் பெருமாளே, நாளைக்கு இந்த பாதாள உலகத்தை யார ஒரு பாலகன் இல்லை என்ற மாயவனுடைய சக்கராயத்தை வழங்கியதனாலே அந்த ரத்த கண்ணி எப்படி இருக்கிறார் பாருங்க. இருக்கின்றார் முதல் குடி மறந்து கர்ப்பமான பாதாள உலகத்து பவள கண்ணி இருக்காளே, அரக்கன் தலையறுத்த பெருமாளே உங்களுடைய சக்கர ஆயத்தை கையெடுத்து கும்பிடுதேன். என் வயிற்றுல ஒரு பிள்ளை தாங்க. ஆமா, இந்த பாதாள உலகத்தை ஆளுக்கு நாளைக்கு ஒரு பாலகன் வேண்டும் அல்லவா? வணங்கிய காரணத்தினாலே 4வது மாசம் கர்ப்பமா இருக்கா பவள கண்ணி பாதாள உலக அசுர உலகத்துல. சரி, அவளுக்கு இன்னும் எத்தனை மாதமாச்சு பாருங்க. 5வது மாதத்திலே அரவையரே கர்ப்பமான 5வது மாசம் அரை வயிறு பூரணமா இருக்கா. தம்பி, 5வது
மாசம் தான் பெண்ணுக்கு வயிறு லேசா வெளியே தெரியும் கர்ப்பமா இருக்கேன்ட்டு 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நீரும் 7வது மாதம் ஆச்சு அவள் மக்களை தன்றிடுவார் என்னை 8 நல்ல மாதம் விட்டு என்ன 10 நல்ல மாதமாச்சு 10 நல்ல மாதமாச்சு அவையவள் பெற்றெடுத்தார் மாதத்திலே ஒரு பாலகனை பெற்றெடுத்தாள். சரி, அந்த பாலகனுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஆயவனுடைய சக்கரத்தின் வல்லமையினால் பிறந்ததனாலையும் இந்த பாலகன் அரக்கர் குலத்துல பிறந்ததனாலையும் இவனுக்கு என்ன பேர் தெரியுமா? வல்லரக்கா வலியரக்கா அரக்கனுக்கு பேர் கொடுத்தா. சக்கரத்தின் வல்லமையினால் பிறந்த அரக்கர் குலத்துல பிறந்த பாலகனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்தார்கள். வல்லரக்கன் தான் அந்த உலகத்தில் இப்ப ஆனா பிறந்திருக்கான். வல்லரக்கனுக்கு பிறகு நிறைய பேர்கள் பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் பெற்றெடுத்து உலகம் பெருகியது. அரக்கன் வல்லரக்கனுக்கு வயசு 18 வயசாச்சு. பாதாள உலகத்தை பட்டம் சுடி வைத்திருக்காரு பாத்தீங்களா? வல்லரக்கன் சிம்மாசனத்துல என்னைக்கு உட்கார்ந்தானா அன்னைக்கு பெஞ்ச மழையெல்லாம் பொய்த்து போயிடுச்சு. மழையே இல்லையே. நாட்டுல ஒரே பஞ்சமா இருக்கு. வல்லரக்கன் 56 நாட்டு அரசர்களுக்கும் தூது அனுப்புகிறான். இந்த பஞ்சத்தை போக்க வேண்டுமேயானால் 56 நாட்டு அரசர்களும் கப்ப பணம் கட்ட வேண்டும். அப்படி கப்ப பணம்னா என்னன்னா, நம்ம இன்னைக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் வரி கட்டிதான் வாங்குதோம். அந்த காலத்திலேயே வரியை கட்டியிருக்காங்க வல்லரக்கன் ஆட்சியில. சரி, ₹1 தீப்பெட்டி வாங்கினாலும் அதுலயும் வரி காசு நம்ம காசு போகத்தான் செய்யும். அந்த வரி பணம் 56 நாட்டு அரசர்களும் கொடுங்க, நான் அதை வச்சு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கேன். பஞ்சம் போக்குவதற்கு கப்ப பணம் எடுப்பேன் தூதன பரம்பரங்க வல்லரக்கன் 56 நாட்டரச மன்னர்களை ஏது சொல்வார்கள் பாருங்க. வல்லரக்கா வானாட்டைய மழை இல்லையே, எங்கிட்ட எப்படி பணம் இருக்கும்? எங்களால கப்பம் கட்ட முடியாது. அதே மன்னர்களே, கப்ப பணம் கட்டவில்லையானால் என்ன, நாங்க படையெடுத்து சண்டை போட வருவோம் வல்லரக்கன். சரி, அப்பதான் சொல்லுதாங்க 56 நாட்டரசர்களும் எப்படி பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்தால் வர மாட்டோம், பகுதி பணம் கேட்டா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்தால் வர மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்தால் நாங்க கொடுக்க மாட்டோம் வல்லரக்கா. நீ படையெடுத்து சண்டை போட வந்தால் நான் பணம் தர மாட்டேன் என்ற 56 நாட்டரசர்களுமே தூதனுப்பக்கூடிய போது எடுபடி மந்திரி பார்த்தான். ஏமண்ணா வல்லரக்க மண்ணா 56 அரசர்களும் பகுதி பணம் தரமாட்டேன்ட்டாங்கல்ல, உங்களை எதிர்த்து சண்டைக்கு எந்த மன்னர்கள் வராங்களோ சண்டைக்கு வாரங்களுக்கு நீங்க வெற்றி பெறணும்னா, எதிரியா வரணும்னா அழிக்கிறதுக்கு நீங்க வர வாங்கணும். அதான் பாருங்க, எதிர்த்து அரக்க வல்லரக்கனை எதிர்த்து சண்டைக்கு வரவனை எரிக்கக்கூடிய வரம் வாங்கறதுக்கு வல்லரக்கனுக்கு புத்தி வந்துருச்சு. சரி, இந்த வரம் யார் தருவா? அப்படி யார் தர முடியும்? உலகத்தான சிவபெருமான் தான் தர முடியும். வல்லரக்கன் மந்திரி பேச்சு கேட்டு எரிக்கக்கூடிய வரம் வாங்குதான். சரி, நல்லா கேட்டுக்காங்க. என்ன, பாதாள உலகத்துல வல்லரக்கன் எதிர்த்து சண்டைக்கு யார் வந்தாலும் எதிரியை எரிக்க வரம் வாங்கணும் கேட்கிறான். ஆமா, என்று அந்த வரம் வாங்குவதற்காக எங்க வரம் வருங்க, கையிலை நல்ல கையிலை வரணும், நம்ம ஊருக்கு ஒரு ஆளு வெளில சேர்த்தாங்க. இந்த ஊர்ல இல்ல என்ன, ஏற்கனவே போன வருஷம் கோட்டகலியோ ராஜகாளி அம்மன் கோயில படிக்க போய் தம்பின மடத்து உட்காந்துட்டாப்ல. அவருக்கு ஆசை ஒத்துக்க மாட்டேங்க பாத்தியா? அதெல்லாம் தப்பு இல்ல தம்பி. நம்ம வெளியில எத்தனை நண்பர்களும் உட்காந்து படிக்கலாம்.
இந்த பக்கம் அவருக்கு ஒரு சேரை போட்டு ஒரு பாட்டு உட்கார்ந்து அடிச்சு கிடக்குது. சரி ஏ தம்பி என்ன அழகுடைய அம்மனுடைய அருள் அவருக்கு இருக்குப்பா. அதனால வில்லந்து உட்கார்ந்து இருக்காரு. ஐயா நல்லா கேளுங்க. என்னையா வல்லரக்கை எரிக்கக்கூடிய மரத்தை எதிரிகள் யார் வந்தாலும் எரிக்கணும். எரிச்சிடணும். நம்ம அவன்கிட்ட தோந்து போக முடியாதுன்னு சிவன்ட வரமாங்க வல்லரக்கை வாரான். எங்க இருந்து வரா பாருங்க. கம்பத்தை நட்டி 1000 முழம் கம்பத்துக்கு மேல உட்கார்ந்து தவறு இருக்கான். சரி அவன் எதுக்கு இருக்கான்? எதுக்கு? எதிரியா யாரு சண்டைக்கு வந்தாலும் என் கைய நீட்டினா எரிஞ்சு சாம்பலா போகணும். நல்ல வரம் கொடுக்கிறதுக்கு சிவன் வருவாரு. அவர் படைச்ச மனுக்கள் உயிரை அழிக்கிறதுக்கு வரம் கேட்டா சிவன் கொடுப்பாரா? வரமாட்டார்ல. வல்லரக்கனுக்கு ஒரு நாள் தவம் இருந்தானா? 2 நாள் தவம் இருந்தானா? 12 வருட காலமாக வல்லரக்கன் தவம் இருந்தா பாருங்க. ஆண்டவன் சிவபெருமான் வல்லரக்கனுக்கு வரம் கொடுக்க வரவில்லையே. நல்லவனா இருந்தா வருவாரு வரம் கொடுக்க. அரக்கன் எதிரியா அழிக்கணும்னு வரம் கேட்க நான் சிவன் எப்படி கொடுப்பேன்? எப்படி கொடுக்க முடியும்? யோ நந்தி என்ன இந்த கைலாச காவல்காரதே நந்தி தேவதானே. வாரும் பிள்ளாய் நந்தி. அந்த வல்லரக்கனை கைலாசம் கொட்டுவோம். அவன் வந்து வரத்தை வாங்கிட்டு போட்டு நான் போய் கொடுக்க மாட்டேன். அரக்கனுக்கு அழிக்கக்கூடிய வரத்தை சிவன் தேடி போய் கொடுப்பானா? அந்த அரக்கனை அழைத்துக் கொண்டு நந்தி தேவர் கைலாசம் வருகிறார். கைலாசத்துக்கு வந்து நிற்கிறார் நந்தி தேவர் வல்லரக்கனோடு. வல்லரக்கன் கும்பிட்டான் சிவபெருமான. ஐயோ நந்தி என்ன என்ன தாடி எல்லாம் இப்படி வளர்த்து போட்டிருக்காரு? சிவபெருமா இவர உலகத்தால சிவபெருமானு. ஆமா என்ன இவருக்கு என்ன அங்கேயும் இங்க நெறிஞ்சுக்கிட்டே கிடக்கு பாம்பு. பாம்பு தெரியாத உனக்கு? 1 இல்ல 2 பாம்பு கிடக்கு இவருக்கு. அப்படியா? யோ அவர் கொண்டைக்குள்ள ஒருத்தி கொப்பளிச்சு கிடாக்கா. அது யாரு? அப்படியா? கெங்காதேவி. அவதான் வல்லரக்கன் கைலாசத்துக்கு வந்திருக்கான். நந்தி தேவர்கிட்ட கேள்வி கேட்க இது யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டு. நந்தி என்ன இவருக்கு சட்டை கிடையாதா? புலித்தோலை கொடுத்து கிடக்காரு. சட்டையே கிடையாது. அப்படியா? ஆமா. நந்தி நந்தி எனக்கு இவரு பார்த்தா சிவன் மாதிரி தெரியல. பண்டாரமா தெரியுத பாக்கிறதுக்கு. அப்படியா? பரமசிவம் பண்டாரமா தான் இருப்பாரு வல்லரக்கா. இவர்தான் உலகத்தை ஆளும் ஆதி சிவபெருமான். இவர்தான் வரம் வேணுமோ கேளு வல்லரக்கா. சிவன் தருவார் உனக்கு. ஆண்டவா சிவபெருமானே வல்லரக்கனுக்கு என்ன வரம் வேணும் தெரியுமா? கடுகளே கடுகு எவ்வளவு சின்னதா இருக்கும்? அதை விட சின்ன மரம் தாங்கல. கடுகு மாத்தா கடுகுலையும் சின்ன மரம் தாங்க சிவன் வல்லரக்கன் கேட்கான். அவ்வளவு சின்ன மரமா கேட்கப்பட வல்லரக்கா. பகவானே என்ன எனக்கு 3 வரம் வேணும். 1 வரம் கடுகுல சின்ன மரம். சரி இன்னொரு வரம் தெரியுமா? சீரகத்தில சிறிய வரம் சிவபெருமானை தாருமையா. சீரகத்தில சிறிய வரம் சிவபெருமானை தாருமையா. சீரகத்தை பார்த்திருக்கிறா? எத்தனை சின்ன பார்த்திருக்காரு? அவர் சிரிக்காரு. சீரகத்தை பார்த்திருக்கா? அதை விட சின்னவன் எனக்கு வேணும். தருவீரா? ஆண்டவா எனக்கு 3வது வரம் என்ன தெரியுமா? எனக்கு எள்ளுலையும் சிறிய எள்ளுலையும் சின்ன மரம் தாங்க. 3 வரம் கேட்க தெரியுமா? அடே வல்லரக்கா என்ன அவ்வளோ சின்ன மரம் சின்ன மரம் இங்கேயே கொஞ்சம் தெளிவா தான் என்ன மரம் வேணும் கேள. எவரை பார்த்தா சொல்ல? நீர் வாயால தாரன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏ பகவானே என்ன வல்லரக்கனுக்கு முடிக்கக்கூடிய வரம் 3 வரம் என்ன தெரியுமா? என்ன வரம்? சத்தியம் பண்ணுங்க நான் கண்டிப்பா வரத்தை கேட்க.
அதே வல்லரக்கா கைலாசத்துல யாரும் சத்தியம் வாங்கக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. நம்ம மனுஷனாக இருந்த யாருமே சத்தியம் பண்ணக்கூடாது இல்ல. இன்னைக்கு தம்பி நம்ம எத்தனை ஊர்ல வெள்ளு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சில ஊர்கள்ல சண்டை வந்துருது, கோயில்ல சத்தியமாட்டு நிக்காங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல. என்ன திசைவல பக்கம் ஒரு ஊர்ல படிச்சோம், அண்ணன் தம்பிக்குள்ள நாட்டாமைக்கு சண்டை. நான் நாட்டாமையா இருப்பேங்க, தம்பி நான் நாட்டாமையா இருப்பேங்க. ஐயா என்ன இந்த தெய்வத்து வாசல்ல எல்லாரும் சமம்தான், எல்லாரும் சமம்தான். ஒரு வருஷம் அண்ணன் நாட்டாமையா இருந்தா அடுத்த வருஷம் தம்பி அப்படி விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து எல்லாருமே தாய் பிள்ளைகள் தானே. ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணது நிக்காங்கம்மா. நல்லா கேட்டுக்கங்க, சத்தியம் மட்டும் யாரும் பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. வல்லரக்கா சத்தியம் வேண்டாம், சத்தியம் பண்ணணும். நான் வரத கேட்க யாரு மேல தெரியுமா சத்தியம் பண்ணணும்? யாரு மேல? ஆன மேல ஒரு சத்தியம். யானை மேல ஒரு புள்ள இருக்கல, யானை முகத்தோட ஒரு புள்ள, அதை கொண்டா சத்தியம் பண்ணுங்க. சரி, அது மட்டும் காணாது, ஆதி சக்தி மேல ஒரு சத்தியம். பொட்டாட்டி மேலையா? ஆமா. ஏமாத்துனா யார நம்பி வீட்டுக்கு போவே வர வாங்கிட்டு அவர் பொண்டாட்டி மேல தான் உண்மையை சத்தியம் பண்ணுகிறேன். ஏமா என்ன அக்கா எனக்கு இருக்கா? எனக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கா. அவன் இருக்கா பாருங்க இருக்கா, தெரியாம கெங்காய கொண்டைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். யார் மேல சத்தியம் பண்ணணும்? இந்த ஒளிச்சு இருக்கிற மனைவி மேல சத்தியம் பண்ணக்கூடாது. உண்மையான மனைவி இந்த கெங்கா தேவியை விட்டுட்டு ஆதிசக்தி பார்வதி மேல சத்தியம் பண்ணிடும். தாரன்னு சத்தியம் பண்ணுங்க பகவானே. பண்ணுங்க. ஐயோ ஆண்டவா பகவானே, நீர் அமர்ந்திருக்கிறேன் ஆதி கைலாச மலைக்கு மேல ஒரு சத்தியம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வரேன் கேட்கிறேன். சத்தியம் பண்ணி வரம் தரல, நான் இந்த கைலாசத்துல நாக்க புடிக்கிட்டுங்க இறந்து போவேன். அப்படியா? அடே வல்லரக்கா, என்னையால உன் உயிர் போகண்டாப்பா அந்த கைலாசத்துல. என்னதான் இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் அரக்கனா நீ என் புள்ள மாதானே. ஆண்டவன் சிவன் ஆகப்பட்டவர் சத்தியத்தை செய்து கொடுக்கார். எப்படி சத்தியம் செய்தார் பாருங்க. எப்படி உன்னத்து வர முன்ன திட்டமே போய் பாயரக்கா, உன்ன திட்டமே இறக்கா போட்டு அவரத்தினால் தோன்று பறி கொடுத்து வரத்தாலே நீ எரிந்து போவாய், வரத்தாலே நீ எரிந்து போவாய். ஒன்று வரத்தாலே முடிக்க வரந்தாரே, வரத்தாலே முடிக்க வரந்தாரே. மூன்று வரந்தாரே, மூன்றை உனக்கு முடிக்கிறதுக்கு தாரேன். உனது வரம் உனக்கு தான் போறக்கா. என்ன வரம் எனக்கு இப்போ? எனக்கு ஆள்காட்டி விரல் ஒரு விரல் இருக்கு. ஆள்காட்டி விரல் எடுத்து எனக்கு எதுக்கு யாரு சட்டை கொண்டால எதிரியை நீட்டினோம்னா நான் அகிலமே தீப்பிடிச்சு எறியணும். ஏன்னா அவனுக்கு எதிரியா யாரும் இருக்க கூடாதான். ஆள்காட்டி விரல எதிரியை நீட்டினோம்னா அகிலம் எல்லாம் எதிரி தீப்பிடிச்சு எரிஞ்சிடணும். அது ஒரு வரம் ஆண்டவா. இரண்டாவது பாம்பு விரல நீட்டும் போது இந்த பார் உலகமும் பத்தி தீப்பிடிக்க வேண்டும். மூன்றாவது என்ன வரம் தெரியுமா? என்னுடைய மோதிர விரலை நீட்டும் போது மூன்று உலகமும் முத்தி தீப்பிடிச்சு பஸ்பமா போகணும். நாம் படைச்ச உலகத்தை அழிக்கிறதுக்காக நீ வரத்தை கேட்டிருக்கு. சத்திய வேற பண்ணிட்டீராண்டவர், கொடுத்த வரத்தை கண்டிப்பா கொடுக்கணும். நான் கேட்ட வரத்தை தருவீரா? ஆண்டவன் சிவபெருமான் என்ன தந்தார் பாருங்க. உனது வரம் உனக்குத்தானே எப்படி எதிரியே கை நீட்டா தீப்பிடிச்சு எரின்னு வரம் வாங்கியிருக்கியோ, மூன்று விரலையும் மீட்டும் போது முத்தி தீப்பிடிக்கணும் சொல்லியிருக்கல, அதே வரம் உனக்கே வந்து நீ தீப்பிடிச்சு எரிஞ்சு சாபம் விட்டார் சிவபெருமான். அவனுக்கு அது அறிவு புரியல. அரக்கனுக்கு என்னைக்கு அறிவு இருந்திருக்கு? அவனுக்கு புத்தியே கிடையாது. சிவபெருமான் சொன்னது அவனுக்கு நினைவில்லை. ஆண்டவன் எப்படி வரம் கொடுத்தார் பாருங்க. தந்தேன் தந்தேன்
அரக்கனுக்கு சந்தோஷம். பகவான் தந்தேன் தந்தேன்னு சொல்லிட்டாரு. கையில ஒண்ணும் தந்த மாதிரி இல்ல. வாயால சொல்லிட்டாரு. உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ? பார்த்தாரு நாரத மகாமுனிவர். என்ன செஞ்சாரு? ஏ வல்லரக்கா, சிவபெருமான் தந்தன்னு வாயாலத்தானே சொன்னாரு. கை வெறுங்கையா இருக்குது. அவரை போய் சோதிச்சு பாரு. வல்லரக்கன் வாங்கிய வரத்தை சிவபெருமானை சோதிப்பதற்கு எங்கே வருகிறான்? இந்த ஆண்டவன் சிவபெருமான் தந்ததற்கு பொய்யா இருக்குமோ? ஒருவர் பொய்யா இருக்குமோ? சத்தியம் வேற பண்ணாரு. அப்படி ஏமாத்த மாட்டாரு. இவளுக்கு நினைப்பு போனா காலிஃபிளவர் தான். ஏ தம்பி, அம்மா வாசல்ல ஐயனார் வடிக்க கொட்டுக்காரனுக்கு காலிஃபிளவர் கேட்க பாத்தீங்களாமா? கவனம் கரையில இருக்கணும். ஏ தம்பி, என்னனே நல்ல காலிஃபிளவர் தானே மாறி முத்தனை பெட்டி பெட்டியா வாங்கி தருவார் நமக்கு. ஏ தம்பி, வல்லரக்கனாக பட்டவன் வாங்கிய வரத்தை சோதிக்க சிவனை போய் சோதிக்க போவோம். அவர் தானே வரம் கொடுத்தாரு. அவரை போய் சோதிப்போம். உண்மையான வரமா பொய் வரமா? மக்கள் நல்லா கவனிச்சீங்களா? வல்லரக்கன் 3 விரல யார நீட்டுதமோ தீப்பிடிச்சு எரின்னு வரம் வாங்கியிருக்காங்க. சிவன் வாயால தந்தேன் தந்தேன்னு சொல்லிட்டாரு. இந்த வரம் உண்மையான சிவனை கை நீட்டி பார்ப்போம். அதல்ல அவர் எரிதாரா எரியலையா? ஆதிப்பைய வரம் கொடுத்தவரையே நீட்டி பார்க்கலாமா? விரல நீட்டி வாரான். கைலாசத்துல இருக்க எல்லாத்துக்கும் பயம் கொடுக்கு. பயம் கொடுத்துச்சு. நம்ம மேல நீட்டினா நம்ம தீப்பிடி இருக்க மாட்டேன். ஆனா வேற நீட்டு வாரம் பாரு வல்லரங்க. இவ்வளவு அங்க இருந்தவன் இங்க மாதிரி நீக்கிட்டு வாரம் கைய ஏன் நான் எரிஞ்சுவாங்க. இறங்கி பாட்டுவா அப்படியா? எனக்காக கட்டுமத்த ஊர்ல வந்திருக்கு பாவுக்காரருக்கு. ஏன்னா வாய திறந்துட்டான். ஏ தம்பி, என்ன வல்லரக்கன் கையெழுந்துக்கு நான் எரிஞ்சிடக்கூடாது. கைலாசத்துல வல்லரக்கனுக்கு பயந்து யாரு யாரு ஓடுறாங்க பாருங்க. மன்னவரும் ஓடினார், ஐயவரும் ஓடினார், மன்னவரும் ஓடினார், ஐயவரும் ஓடினார், சந்திரனும் ஓடினார், சந்திரனும் ஓடினார், சந்திரனும் ஓடினார், சந்திரனும் ஓடினார், அறையவர் ஓடினார், தேவர்களும் ஓடினார், அறையவர் ஓடினார், தேவர்களும் ஓடினார், அவரவர் வாகனத்தில் அனைவருமே ஓடினார், அவரவர் வாகனத்தில் அவரவர் ஓடினார். அந்த அரக்கனுக்கு பயந்து எல்லாரும் கைலாசம் விட்டு ஓடுதாங்க. நம்ம மேல நம்ம எரிஞ்சிருவோம், செத்துருவோம். தேவாதி தேவர்கள், இந்திரன், சந்திரன், சூரிய பகவான் எல்லாரும் ஓடுதாங்க அரக்கனுக்கு பயந்து. கைய யாரு மேல நீட்டா அவன் எரிஞ்சு சாம்பலாயிருவான். சரி, அரக்கனுக்கு பயந்து ஓடுதாங்கல்ல. என்ன யாரெல்லாம் அரக்கனுக்கு பயந்து ஓடுதாங்க பாருங்க. ஏன்னா பச்சை கிளி வாகனத்தில் மன்னனோ ஓடினார், பச்சை கிளி வாகனத்தில் மன்னனோ ஓடினார், அண்ணனல்ல வாகனத்தில் ஐயந்தமன் ஓடினார், அண்ணனல்ல வாகனத்தில் ஐயந்தமன் ஓடினார், ஐயந்தல்ல வாகனத்தில் சுப்பிரமணியம் ஓடினார், ஐயந்தல்ல வாகனத்தில் சுப்பிரமணியன் ஓடினார், இங்கனல்ல வாகனத்தில் காளிதேவி ஓடினார், இங்கனல்ல வாகனத்தில் காளிதேவி ஓடினார், ஆக்கைநல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், ஆக்கைநல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், எட்டோடு 8 நாள நெட்டோட்டம் ஓடினார், எட்டோடு 8 நாள நெட்டோட்டம் ஓடினார், எட்டோடு 8 நாள ஓடுதாங்க எல்லாரும். ஓட்டத்தை பிடிச்சாச்சு. கைலாசத்துல அரக்கனுக்கு பயந்துல 8 நாள ஓடுதாங்க. ஓடி ஒளிதாங்க எல்லாரும். நம்ம மேல நீட்டிட கூடாது வரல என்று வல்லரக்கனுக்கு பயந்து எப்படி ஓடுதாங்க பாருங்க. எல்லாரும் ஓடியாச்சு. 2 பேரை ஓட காணும். இந்த பையன் நவீன பையன் வண்டியை விட்டு இறங்கி இருக்கேன். திருநெல்வேலி முத்துமாரி விழுந்தாங்க. பொம்பளை பிள்ளை வரலையா? வயசு என்ன ஆகுது? முத்துமாரின்னா பொம்பளை வருவான்னு கேட்டிருக்கான். நான் சொன்னேன், எப்படி தம்பி பொம்பளை வில்லோ ஆம்பளை வில்லோ கலைய மட்டும் கேள்வி ஆம்பளை பொம்பளையான்னு பாக்காரு. அது முக்கியம் கிடையாது. சரி, அம்பாள் வரலாறு தான் கேட்க முக்கியம். நவீன் தம்பி கரிசூர்ல பார்த்த மாதிரியே இன்னைக்கும் இருக்காருப்பா. அப்படியே சிரிப்பவர் 32க்கு 38 பல்லு தெரியுது. சரி, நம்ம வெள்ளரக்கனாக பட்டவனுக்கு பயந்து கைலாசத்துல எல்லாரும் ஓடுதாங்க. எல்லாம் நல்லா கவனிங்கம்மா. எல்லாரும் கேட்டு அரக்கனுக்கு பயந்து எல்லாரும் ஓடியாச்சு. எல்லாரும் ஓடியாச்சு. 2 பேரும் ஓடல. யாரு யாரா இருக்கும்?
சொல்லு. இது பதில் கரெக்டா சொன்னாலும் ஒரு செயினை பரிசீலிப்பா. கைலாசத்துல எல்லாரும் ஓடியாச்சு, 2 பேரும் ஓடல. 2 பேரும் ஓடல. ஏன் அப்பாவா? அப்பாவா? சண்டை விட்டுறதப்பா அம்மா அப்பாக்குள்ள. ஏ தம்பி, என்ன நல்லா கேளுங்கம்மா. சரி, அரக்கனுக்கு பயந்து எல்லாரும் ஓடியாச்சு, 2 பேரும் யார் தெரியுமா? யாரு? அது யாரு பாருங்க. அம்மா கை 2 குட்ட கை, 2 குட்ட காலு, நல்ல பேல வயிறு, ஆனை போல வைரலா, சாடி வாழறா, பிள்ளையார் ஓடலையே, சாலை மகனம்மா, சாலை மகனம்மா, பிள்ளையார் ஓடலையே. காலு 2 குட்ட காலு, கை 2 குட்ட கை, காலு 2 சொலம் போல. ஆமா, வயிறு பேட்ட வயிறா இருக்கு. இப்படி உள்ள ஒருமை யாரு? யாரு? யார்? ஏய், நான் வந்து ஓடல பிடிச்சேன். என்னை பார்க்க பிள்ளையார் மாதிரியா இருக்கு. தம்பி, என்ன பிள்ளையாரால ஓட முடியல. எப்படி முடியும்? அவரவர் வாகனத்துல அனைவருமே ஓடனாங்கன்னு கதை படிச்சோமே. சரி, பிள்ளையார் ஏன் ஓட முடியல? எதுக்கு ஓட முடியல? பெத்த புள்ள ஓடாம இருக்கு. எந்த தாய்க்காவது ஓடி ஒளிய மனசு வருமா? அவன் தாய் பார்வதியும் ஓடி ஒளிய முடியல. பார்வதி அம்மனும் பிள்ளையாரும் ஓட முடியல பாருங்க. அப்பும் தான் சிவருமன் மனைவி பார்வதி அம்மனை பார்த்து கேட்காங்க. என்ன கேட்காங்க? பிள்ளையாரப்பா கேட்காரு, எப்படி அம்மா என்னடா உன் புருஷன் இருக்காருல்ல, எனக்கு என்ன அப்பா மரியாதை பேசிட்டு இருக்க? எங்க அப்பா சிவபெருமான் இருக்காருல்ல, என் தம்பிக்கு மட்டும் மயில் வாகனத்தை கொடுத்திருக்காரு. அவன் 2 பொண்டாட்டியோட பறந்து இன்னைக்கு திருச்செந்தூர்ல சூரசம்பாரம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் ஓடிட்டான். நான் எப்படிமா அந்த பெருச்சாளி வாயில கொண்டு ஏறி போக முடியும்? எப்படி மலையில ஏறி போக முடியும்? என்ன நான் அரக்கனுக்கு பயந்து ஓடலாம்னு பெருச்சாளிக்கு மேல உட்கார்ந்துருக்கேன். இந்த பெருச்சாளி என்ன கேட்க தெரியுமா? என்னம்மா அண்ணன் கெட்ட பெருச்சாளி மாவுருட்ட கேக்குதான், கெட்ட பெருச்சாளி மாவுருட்ட கேக்குதான், என்ன கெட்ட பெருச்சாளி எல்லோருட்ட கேக்குதான், கெட்ட பெருச்சாளி எல்லோருட்ட கேக்குதான். ஏமோ அது மாவுருட்ட கேக்குமா? எப்பமா மாவுருட்டை கொண்டு வருவேன்? அது எல்லோருடைய என்னைக்கு கொடுத்து என்னைக்கு சமத்து போவா அரக்கன் கைய நீட்டிடுவான். ஏல மகனே, நீ கவலைப்படாதப்பா விநாயகா. அம்மா உனக்கு இந்த இடத்துல வியாம்பா முளைச்சிருப்பேன். சரி, அப்பா உனக்கு அரச மரமா முளைச்சிருப்பாரு. அதான் பாருங்க, பிள்ளையார் ஆத்தங்கரை குளத்தாங்கரை முச்சிருக்கும் வியாம்பும் அரச மரமும் சேர்ந்து முளைக்கும். கண்டிப்பா வியாம்பா இருக்குது பார்வதி அம்மா, அரச மரமா இருக்குது அப்பா சிவபெருமானே. சரி, இருவரும் உனக்கு நாங்க அடியில் நிலா இருப்போம்ப்பா. ஆமா, இங்கே இருந்துக்கோ, எங்கேயும் ஓட வேண்டாம். உன்னை நம்பி வந்த மக்களுக்கு என்ன வர வேணாம் கொடு விநாயகன வரம் கொடுத்தா பார்வதி. சரி, புருஷனை தேடி வாக்கா. சிவபெருமான் வரம் கொடுத்தவர் எங்க அண்ணா வந்துட்டாரு பாருங்க. அவர் சுத்தி சுத்தில வந்துட்டு இருக்காரு. இவர்தான் வரத்தை கொடுத்துட்டு ஓடினாரு. ஆமா, ஒவ்வொரு எத்தனை பேர் அரக்கனுக்கு பயந்து ஓடி இருக்கோம். எத்தனை ஓடிட்டு இருக்கோம். ஐயோ பகவானே, என்ன ஏன் இப்படி ஓடி இருக்கோம்? சிவபெருமான் பாம்பை கலந்து தூரம் போட்டாரு. பாம்பு கிடக்கு, நம்ம அரக்கனுக்கு பயந்து ஓடவா பாம்பை காப்பாத்தவா? பாம்பு ஒரு பக்கம் போகாது, சிவன் ஒரு பக்கம் போகாது. தம்பி என்ன நல்லா கேட்டுக்க. என்ன விளையாட்டுக்கு சொல்லுவோம், தப்பா நினைச்சுடக்கூடாது. சிவபெருமானும் அரக்கனுக்கு பயந்து ஓடுதார் ஆண்டவன், உலகத்தை ஆளக்கூடிய சிவபெருமானே. ஆண்டவன் ஆண்டவன பகவானே, அது என்ன அலங்கோலம், பகவானே அது என்ன அலங்கோலம், அதை சொல்ல நேரம் இல்ல அந்த வரம் வல்லரனே, அதை சொல்ல நேரம் இல்ல அந்த வரம் வல்லரனே. ஈஸ்வரனே பகவானே, இது என்ன அலங்கோலம், பகவானே இது என்ன அலங்கோலம், இதை சொல்ல நேரம் இல்ல இந்த வரம் வல்லரனே, இதை சொல்ல நேரம் இல்ல இந்த வரம் வல்லரனே. ஆண்டவா ஏ பகவானே, ஏன் இப்படி ஓடி ஒண்ணுக்குள்ளாம நான் சொல்ல நேரமல்ல என்ன இருக்க அந்த வரம் வல்லரக்கே. ஈஸ்வரனே பகவானே, இது என்ன அலங்கோலம், இதை சொல்ல நேரமல்ல இந்த வரம் வல்லரக்கே. ஓடுதாரு ஓடுதாரு, சிவனி எங்க ஒளியான்னு ஓடுதாரு. தேவாதி தேவர்களே, என்ன வாங்க வந்துட்டோம். இந்த காட்டுக்குள்ள
நீங்க எல்லாரும் செப்பதலி மரமாக முளைக்க வேண்டும். சரி, நான் சிவபெருமான் சிவலிங்கமா உள்ள ஒளிஞ்சிருப்பேன். நல்லா கேட்டுட்டாங்க. இல்ல காசு கொடுத்து விளையிருந்த பூமாலாம் சாமிக்கு போடணும்னு கட்டாயம் கிடையாது. அதுல வந்து எந்த பூவா இருந்தாலும் காட்டுல முளைக்கக்கூடிய செப்பரளி பூவை எடுத்து சாமிக்கு போட்டா ரொம்ப வசந்ததா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த தேவாதி தேவர்களே செப்பதலி பூவாக்கி நந்தவன தோட்டத்திலே செப்பதலி பூச்செடியாக மாற்றி சரி சிவபெருமான் சிவலிங்கமாகவே மறைந்தார். அதான் செப்பதலி பூவை பிச்சு பாருங்க, உள்ள வெள்ளை கலர்ல சின்னதா லிங்கமா இருக்கும். ஏ தம்பி, அதான் செப்பதலி பூ எல்லா சாமிக்கும் வசந்ததா போடுவாங்க. கண்டிப்பா அம்மனுக்கு போடுவாங்க, சிவனுக்கு போடுவாங்க, சுடலைக்கு போடுவாங்க, எல்லாத்துக்கும் போடுவாங்க. ஏன்னா செப்பதலி பூக்குள்ளதான் போய் சிவபெருமான் வல்லரக்கனுக்கு பயந்து சிவலிங்கமா ஒளிஞ்சிருக்காரு. சரி, இந்த பரவான் இப்படி வரத்தை கொடுத்துட்டு போய் ஒளிஞ்சு கிடக்காரு. இப்படி ஒளிஞ்சு கிடக்காரு. உலக மக்களுக்கு படியிலக்க யாரு போவா? காலிஃபிளவர் யாரு வாங்கி தருவா? ஏ ஆண்டவா, உலகாண்ட சிவன் நீருவே ஒளிஞ்சுக்கிட்டீரே. பார்வதி அம்மா இப்படி கடந்து கஷ்டப்படுதா? உலகத்தாண்ட சிவன் போய் ஒளிஞ்சாருன்னு சக்தி நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒரு பெண்ணா பெட்டவா ஒரு கஷ்டம் வந்தா யார தேடுவா? அண்ணன் தம்பி தான் தேடுவா. ஆதிசக்தி பார்வதி அம்மை உடன் பிறந்த அண்ணனாகப்பட்ட கோபால கண்ட மாயவனை எப்படி தேடுகிறார்? அண்ணன் நன்னே பார்வதிய பார்க்க வாண்ணா.
பாரதி அம்மா தங்கச்சி கூப்பிட்டான அண்ணன் வராம இருப்பாரா? எப்படி இருப்பாரு? கருட வாகனத்துல கடலை விட்டு வருகிறார் லட்சுமி நாராயண தங்கச்சி. என்ன கஷ்டம் அண்ணன் கூப்பிட்டுருக்கேன்? எதுக்குமா அண்ணன் கூப்பிட்டேன்? அண்ணா என்ன வல்ல அரக்கன் ஒரு அரக்கன் வந்தான். சிவபெருமான் கொடுக்க தெரியாம வரத்தை கொடுத்துட்டாரு. அரளி மூட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சரி, அவரை காப்பாத்தி கொண்டு வாங்க. உடனே கொண்டு வாங்க. என் அண்ணா மாயக்கண்ணா என்ன அரக்கனுக்கு வரம் கொடுத்து எங்களோட ரெண்டா போச்சு மாயக்கண்ணா. அரக்கனை அழிக்கணும்னா நீர் ஒருவரால்தான் முடியும். இன்னைக்கும் சிவபெருமான் வரத்தை கொடுக்கத்தான் செய்வாரு. சரி, அவரே கொடுத்த வரத்தை அழிக்க முடியாதுல்ல. அதை அழிப்பதற்கு காக்கும் கடவுள் நாராயணனை போக முடியும், வர முடியும் என்று அண்ணன் வந்து கேட்கிறார். சரி, ஏமா அண்ணன் எங்கம்மா போனாரு? எங்க போனாரு? அந்த இருக்கு பாரு செவ்வரளி மூடு, ஆமா, அது உள்ள ஒளிஞ்சு கிடக்காரு. சரி, பார்த்தாரு மாயக்கண்ணன். என்னையா? ஆயர்வாடி பட்டணத்திலே பிறந்த நந்த கோணாருக்கு மகனாக வளர்ந்த கிருஷ்ண பகவான். சரி, வந்து கேட்காரு. அரளி மூடு அசைது உள்ளாங்குள்ள ஊதுதாரு. எல்லா செடியும் அசையாம இருக்கு. சிவபெருமான் ஒளிஞ்ச அரளி மட்டும் அசைது. அப்ப இதுக்குள்ளதான் அத்தா இருக்காரு, உள்ளதான் இருக்காரு. அரளி கொப்ப விளக்கி பார்த்தாரு. விலகி பார்த்தாரு. ஐயோ மச்சான், இதுக்குள்ளயா நீர் சிவலிங்கமா இருக்குது? ஐயோ மச்சான், அரக்கனுக்கு வர தொடர்ந்தது மானம் இல்லையா? ரோசம் இல்லையா? அரளி குப்பையில் போய் பெருப்பது வெட்கம் இல்லையா? அரக்கனுக்கு வர தொடர்ந்தது மானம் இல்லையா? ரோசம் இல்லையோ? அரளி ஊட்டி சொல்லி பெருப்பது வெட்கம் இல்லையோ? நாராயண ஐயா நாராயண நாராயண ஐயா நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண ஐயா நாராயண நாராயண ஐயா நாராயண நாராயண நமோ நாராயண நாராயண நமோ நாராயண
சரி அதாவது என்னையா நம்ம படிச்சுட்டு இருக்கிறது சாஸ்தா பிறப்பு தான். இதுல நாராயணர் வரும்போது அவர் எங்கிருந்தாலும் வருவது வழக்கம். கண்டிப்பா நம்ம ஊர்ல பெருமாள் சாமி ரொம்ப துடியா இருக்காரு. சரி போடுங்கம்மா அவருக்கு ஒரு புலவைய. ஏன்னா சாமியை அழைக்கும் போது கண்டிப்பா சாமி வரத்தான் செய்யும். ஐயா பிறப்பு கதை என்னத்தான் படிப்போம். சாஸ்தா பிறந்ததுக்கு அப்புறம் தான் ராமர் கதையை படிப்போம். கண்டிப்பா இப்படியே இருந்து கேளுங்க. சாஸ்தாவை பிறவி செஞ்சுட்டு ராமர் கதையை கேட்போம். இப்படி பார்வதி அம்மை நாராயணரை கூப்பிட நாராயணரை எப்படி வருகிறார்? அவர் கேட்கல அருமையா
வாங்க ஐயா. கேமரா தூக்கி சென்டர்ல வைங்க ஐயா. ஐயா நாங்க தெரியும். நம்ம ஒரு வீடியோவை வளர்த்துல போட்டு காமிக்கணும்ல. கண்டிப்பா. தம்பி என்னமே பார்வதி அம்மை பெருமாளை இறக்கிறாள். வல்ல அரக்கனை கொன்று பெரும் சிவனை காப்பாற்ற வேணும். நேரத்திற்கு வைமா என்று அந்த வல்லரக்கனை அழிக்க வேண்டுமே. ஆனால் சரி அண்ணா ஐந்தாம் கட்டளை பெருமாளின் 9ஆவதாம் முடியும் பார்த்தார் மாயக்கண்ணன் நாராயண கடவுளே அரக்கனுக்கு வரம் கொடுத்தது உனக்கு மானம் இல்லையா மச்சான்? என்ன அரளி கொப்புக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கிறேன் மச்சான்? என்ன பார்த்தா கிண்டல் பண்ணுது? சிவபெருமா நீர் எப்படி பண்ண தெரியுமா? பிட்டு கித்தா மண் சுமந்தது மானம் இல்லையா இல்லையா ரோசம் இல்லையா ரோசம் இல்லையா மலரி பட்டதுதான் மானம் இல்லையா பிட்டு கித்தா மண் சுமந்தது மானம் இல்லையா ரோசம் இல்லையோ மலரி பட்டதுதான் வெட்கம் இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் கேலி கிண்டல் பண்ணதான் போதும் போதும் போதும். வல்லரக்கனை கொண்டுட்டு வாங்க. உடனே கொண்டுருங்க. கைலாசத்துக்கு சிவன் போக வேண்டும். சரி பார்வதி அம்மாவோட சேர்ந்து இருக்கணும். ஆமா நாயக்கனை பார்த்து சொன்னார் சிவபெருமான். எப்படி? நான் அந்த ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிறேன். நான் மேய்ச்சிக்கிறேன். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் போய் வல்லரக்கனை கொண்டுட்டு வாங்க. கொண்டுங்க. எடுத்தார் நாயக்கனன் மீண்டும் ஒரு மாய மோகினி பெண் சுரூபமாக அவதரித்தார். பெருமாள் பெண்ணா போய் நிக்காரு. எப்படி போறார்? எப்படி போறார்? கொண்டல் வர்ணன் தன்னோடைய சுரூபமானியே பெருமாள் மானையே பெருமாள் சுரூபமானியே பெருமாள் மானையே பெருமாள் கோசலையால் கோலையல்லோ கோலம்பல் மாறான் கொண்டல் வர்ணன் தன்னுடைய சுரூபமானியே பெருமாள் சுரூபமானியே பெருமாள் கோசலையால் கோலையல்லோ வேதல் மாறான். கண்ணன் கட்ட கால்களுக்கு பேரி கட்டுவோமா கைகளுக்கு கடையாளி மாணிக்க தாய் என்ன போன காகத்துக்கு பீலி கட்டுவோமா கிளி கட்டுவோமா மாணி மாணிக்கத்தான் கையை கட்டுவோமா. மீண்டும் பெருமாள் பெண் வேஷம் போட்டு வல்லரக்கனை கொல்றதுக்கு போறாரு. சரி மக்கள் நல்லா கவனிச்சீங்களா? என்னையா வல்லரக்கே 3 விரல யார நீட்டுதமோ தீப்பிடிச்சிருந்து வரவாங்கி இருக்கான். நம்ம மேல நீட்டிட கூடாதுன்னு கைலாசம் மக்கள் எல்லாம் ஓடி போறாங்க. அவனை அழிக்கணும். மக்கள் தேவாய் தேவர்கள் கைலாசத்துக்கு சிவன் வரணும். பெருமாள் பெண் வேஷம் போட்டிருக்காரு. சரி பார்த்தா வல்லரக்கை என்ன செய்யணும்? எவ்வளவு அழகுள்ள பெண்ணா இருக்கா. அவன் கண்ணழகு என்ன பெருமாளை பார்த்து அழகுல வர்ணிக்கார் வல்லரக்கை. சரி ஏமா வல்லரக்கன் கேட்டான் பெருமாளை பார்த்து. எப்படி கேட்கலாம்? நீ என்னது காட்டுக்குள்ள இப்படி நல்லதுல போயிட்டு இருக்க பொம்பளை? நீ யாரு? எந்த பொம்பளை சொல்லு. அடே வல்லரக்கா என்ன யார் தெரியுமா? யாரு அப்படின்னு பெண் வேஷம் போட்ட பெருமாள் அரக்கன்கிட்ட பேசுறாரு. பேசிக்கிட்டு இருக்காரு. நான் மலையரசன் மலையரசுக்கு அக்கா தங்கச்சி 7 பேருக்கு இளையவளா 8ஆவனா பிறந்த மாய மோகினி. யார் தெரியுமா? யாரு? அக்கா தங்கச்சி 7 பேரையும் ஒவ்வொரு ஊர்ல கட்டி கொடுத்துருக்கு. கட்டி கொடுத்தாச்சு. நான் 8ஆவதா பிறந்த மாய மோகினி. என்ன நேரத்துல பிறந்தேனோ நேத்துதான் மாமியா வீட்டுக்கு நான் கால் எடுத்து வச்சிருக்கேன். நேத்துதான் உள்ள போனேன். புருஷன் கூட சண்டை போட்டு நான் புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டு தேடி போறேன். வல்லரக்கா வல்லரக்கா கவலைப்படாத. என்ன வல்லரக்க நான் உன்னைய கட்டிக்கிறேன். அட கூறு கட்ட வல்லரக்கா. அதானே நானே நேரத்துல என் மாமன் கூட சண்டை போட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்னைய கட்ட போறியா? என்ன கட்ட போறியா? அரக்கா என்ன அந்த அக்கா தங்கச்சி யாரு தெரியுமா? ஏழக்கா தங்கச்சி யாரு தெரியுமா? யாரு? நான் வேறு பிறந்த வலை அண்ணாமலையாதருக்கு அண்ணாமலைய கொடுத்தேரைப்பா. இரண்டாவது பிறந்த வலை ஆசி விசுவநாதருக்கு சாலாட்சி கொடுத்தேரைப்பா. மூணாவது பிறந்த வலை மதுரை மாநகரத்திலே மீனாட்சிய கொடுத்தேரைப்பா. நாலாவது பிறந்த வலை சங்கர
காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சியை கொடுத்திருக்கோம். மூணாவது பிறந்தவள மதுரை சொக்கனுக்கு மீனாட்சி கொடுத்திருக்கு. 4வது பிறந்தவள சங்கரன் கோயில் நயனாருக்கு எங்க அவரை கோமதியை கொடுத்திருக்கோம். 5வது பிறந்தவள குற்றாலநாதருக்கு குரல்வாய் மொழியை கொடுத்திருக்கு. 6வது பிறந்தவள பாபநாச நாதருக்கு அங்க உலகமான கொடுத்திருக்கோம். 7வது பிறந்தவள திருநெல்வேலி நெல்லையப்பருக்கு காந்திமதியை கொடுத்திருக்கு. 8வது பிறந்த மாய மோகினி நான் என் புருஷனோட இல்லாம சண்டை போட்டு கவலைப்படாத காலம் கழிக்க முடியாது. அப்ப எதுக்கு இப்படி சொல்லுதாருன்னா பெருமாளு என்னைய கல்யாணம் பண்ணணும்னா சத்தியம் பண்ணணும் வல்லரக்கா என்னை வருஷம் உள்ள காலம் விளைப்பேன் காப்பாற்ற வேண்டும். நல்லா கவனிச்சீங்களா? என்ன வல்லரக்க பெருமாள் பெண் வேஷமா போட்டு போயிருக்காரு. கல்யாணம் பண்ணதுக்கு சத்தியம் கேட்காரு. சத்தியம் கேட்காரு. ஏன் கேட்காருன்னா அவன் விரல அவனையே அழிக்கணும் அரக்கனை. ஆமா 3 விரலால கடல்ல முங்கு முங்கி எரிஞ்சு திருநீர்ல 3 விரல தொடு நெத்தில பட்டைய போடு திருநீர் காப்பிட்டு சத்தியம் பண்ணு. சரி அந்த 3 விரல் தான் அக்னி வரம் வாங்கின விரல். காட்டு விரலும் பாம்பு விரலும் மோதிர விரல். சரி 3 விரலால நெத்தில திலகத்தை இடக்கூடிய போது அவன் வாங்கின விரல் வரம் வந்து அவன் நெத்தியவே தொட்டு அவன் நெத்தியை சுக்கு நுறாகி சாம்பலாகி எரிஞ்சு சமுத்திரத்தில் போய் விழுந்துடுமா. வல்லரக்கனாக பட்டவனுடைய தலையானதம் வாங்கிய வரத்தால் நெத்திலே திலகமிடக்கூடிய போது தலை எரிந்து சாம்பலாகிய சமுத்திரத்திலே விழ பெண்ணாக போகிறார் பெருமாள். ஆணாக சிவபெருமான் வாராரு. பெண்ணா இருக்குது பெருமாள், ஆணா இருக்குது சிவனா. இருவருமே சிவபெருமான் பெருமாள் மீது ஆசை கொள்ள ஆணாக சிவன் பெண்ணாக பெருமாள் இருக்கக்கூடிய போது அந்த சிவபெருமானாகப்பட்டவர் என்று பாராமல் பெருமாளை மாய மோகினியை ஆசையோடு கட்டி தருவக்கூடிய போது நாளையில அரி என்றால் பெருமாள், அரண் என்றால் சிவன். அரிக்கும் அரணுக்குமாக ஆணாக இருந்த சிவன் பெண்ணாக இருந்த பெருமாளை கட்டி தருவும் போது ஆதிநாதனுடைய ஜோதி பரலான கேவிழந்த அதை அசிங்கம் என்றும் பாராமல் திரு கரத்திலே ஏந்தி வெங்கல பாறையில வீசக்கூடிய போது யார் பிறந்தார் பாருங்க. யார் பிறந்தார்? அந்தோணி மாதோ புதனரி உத்திரா அந்தோணி மாதோ புதனரி உத்திரா அந்தோணி மாதோ புதனரி உத்திரா அந்தோணி மாதோ புதனரி உத்திரா ஆதிஜோயே பிள்ளையாய் பிறந்தார். ஆதிஜோயே பிள்ளையாய் பிறந்தார். ஹரிஜோ அரணுக்கோ ஹரிகரன் பிறந்தார். ஹரிஜோ அரணுக்கோ ஹரிகரன் பிறந்தார். அந்தோணி மதத்தில உத்திரமா நட்சத்திரம். அந்தோணி மதத்தில உத்திரமா நட்சத்திரம். ஐந்தாம் கட்டளையில் ஹரிகரன் பிறந்தார். ஐந்தாம் கட்டளையில் ஹரிகரன் பிறந்தார். ஹரிகோ அரணுக்கோ ஹரிகரன் பிறக்கவே. ஹரிகோ அரணுக்கோ ஹரிகரன் பிறக்கவே. அத்தாவும் பிறந்தாரே போரிக்கும் அவர் கோலவே. அத்தாவும் பிறந்தாரே போரிக்கும் அவர் கோலவே. சங்கரங்கள் சித்திரவே ஐயனாரும் பிறந்தார். சங்கரங்கள் சித்திரவே ஐயனாரும் பிறந்தார். திருநாவுடையார் பிறந்தார் பிறந்தார். திருநாவுடையார் பிறந்தார் பிறந்தார். ஐயனார் 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 கவை ஐயனார் கவை ஐயனார். அம்மாவும் பிறந்தாரே அம்மாவும் பிறந்தாரே போரிக்கும் அவர் கோலவே. போரிக்கும் அவர் கோலவே. அங்கத்தாலே தாழ்வனமா அங்கத்தாலே தாழ்வனமா வெள்ளியாரே போனோரா நீயன போனோரா. அன்னவரைய சாஸ்தாவே அன்னவரைய சாஸ்தாவே ஐதனைய பிறந்திட்டாரே இணைய பிறந்திட்டாரே. ஹரிகோ அரணுக்கோ ஹரிகர புத்திர சாஸ்தா திருக்காவுடைய ஐயனா சாஸ்தா சாஸ்தா பிறக்க. சரி சாஸ்தா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த தெய்வத்துடைய வரலாறு படிக்கும். முதலாக திருக்காவுடைய சாஸ்தா பிறந்து விட்டார். சரியா காபி இருந்தா குடிச்சிட்டு 5 நிமிஷம் கழிச்சு படிக்கிறேன்.